ஹாய் ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிஷின் எலாஸ்டிக்கை வச்சு எப்படி ஒரு சூப்பரான எலாஸ்டிகேட் ஸ்லீவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப குயிக்காக இந்த எலாஸ்டிக் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக உங்களோட ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்க ஒரு 3/4 அளவுக்கு ஸ்லீவு இல்லை ஃபுல் லென்த் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி ஒரு லைன் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 வாட்டி வர மாதிரி ஒரு 4 ஸ்லாஷ் இருக்க மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனை மேல் வரைக்கும் இப்படி நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இது மொத்தமாக 4 பீஸாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் என்ன ஃபேப்ரிக்கில் இந்த ஸ்லீவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 1க்கும் 2க்கும் அந்த ஸ்லாஷோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்க மாதிரி 1.5 வர வரைக்கும் அதை நீட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் அவுட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் இன்பிட்வீன் கேப் 1.5 இருக்கணும். ஸோ அதை மார்க் பண்ணி செக்யூர் பண்ணுங்கள். கீழே 1 இன்ச்சுக்கு இப்படி வரைஞ்ச மாதிரி எக்ஸாக்டாக அந்த 1லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்லைட் கர்வாக இப்படி தான் வரும். ஸோ மீதி 2 பக்கமும் எக்ஸாக்டாக உங்கள் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நாச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கீழ்ப்பகுதியை கேதர் பண்ண போகிறோம். ஸோ கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டவுன் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. சும்மா 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி டவுன் ஃபோல்டை முடிச்சிடலாம். கடையில் பாபின் எலாஸ்டிக் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அந்த பண்டலே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 rupees இருக்கும். அதை நார்மலாக உங்கள் பாபினில் எப்படி மெதுவாக வைண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேஸ் எடுங்க. கேஸில் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி த்ரெட் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி, ரொம்ப லூஸ் பண்ண வேண்டாம், 2 வாட்டி இதை எப்படி சுற்ற விட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை அதுக்குள்ளே போட்டு நார்மலாக நீங்கள் த்ரெட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம். ஓகே, இதில் மிஷினோட ஸ்டிச் லைன் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. மேலே நார்மலாக எப்போவும் கொடுக்குற அதே த்ரெட்டு தான், கீழே மட்டும்தான் எலாஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரஃப்பில் தைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து அப்படியே இது மேலே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 1/2 இன்ச் நான் இதை தைக்க போகிறேன். ஸோ நீங்கள் 1/2 இன்ச்சில் தைக்கலாம், 3/4 இன்ச்லேயும் தைக்கலாம். ஸோ 1/2 இன்ச் லைன் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து இதை அடுத்த லைன் வைக்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எலாஸ்டிக் ஆல்ரெடி பண்ணதுனால ஃபேப்ரிக் சுருங்கி இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை நல்லா இப்படி கொஞ்சம் இழுத்து ரிலீஸ் பண்ணி 1/2 இன்ச் கேப்பில் இதை ஈவன் அவுட்டாக தைக்கிறோம். இப்போ நான் 2 லைன் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் 5 லைன் ஆஃப் எலாஸ்டிக் நான் இங்கே தைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வேணாலும் நீங்கள் தைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ எத்தனை லைன் போட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2லேருந்து 3 தைச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணது 5 லைன்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நார்மலாக உங்கள் கம்மீஸ்லேயோ ப்ளவுஸ்லேயோ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சைட் சீம் கொடுத்து இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வேர் பண்ணிங்கன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.